வணக்கம் மக்களே. நேற்று நைட்டு ஒரு சிறப்பான தூக்கத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 2வது நாள் ஃப்ரெஷ்ஷான காலை பொழுது. டே 1 எபிசோட் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் சீன்லாம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு டே 2. இன்றைக்கும் நம்ம சுவாரஸ்யமான சில ஸ்பாட்ஸ்க்கு போக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. இங்கே நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜோட பேக் சைட் வியூ தான் இது. இங்கே மயில் நிறைய இருக்குங்க. காலையில் நாங்கள் எந்திரிச்சோன்னே மயிலை தான் பார்த்தோம். பறவைகளோட சத்தம், அப்படியே இந்த ஜில் கிளைமேட்டு ரம்யமாக இருக்கு. மக்களே குட் மார்னிங். எங்க டீ ஆன் ஆகட்டும். கூகுளில் தான் வந்து காப்பரேட் வந்துடும். வணக்கம் மக்களே. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா டே 2 ஏற்காடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டே 2 ஏற்காடில் இருக்கும். டே 2 ஏற்காடில் இருக்கு. என்ன பண்ண போகிறது சொல்லு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பிளான் போட்டு வச்சுருக்கோம். அது ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல. இப்போ மணி எத்தனை பார்த்தீங்கன்னா 11. எங்கள் கேர்டேக்கர் வர லேட் பண்ணுறாரு கிளம்புறதுக்கு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் கிளம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். வெளியே போயிட்டு ஒரு 4-5 வியூ பாயிண்ட் போயிட்டு கையில் ட்ரெக்கிங் போகிறதா பிளான். அது செட் ஆகலை, ஏன்னா எந்திரிக்கவே இல்லை நாங்கள். இப்போ மணி 11. அதனால் வியூ பாயிண்ட் மட்டும் போயிட்டு ஒரு 2-3 ஹில் ரிவர்ஸ் ஏரியா இருக்குது, அங்கே போகலாம் தான் பிளானு. அண்ணன் ரெடி ஆகிட்டு இருக்காரு தலை சீவிட்டு. நம்ம பசங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பேகை மட்டும் இங்கே வச்சுட்டு கிளம்பலான்னு தான் பிளான். ஏன்னா பேகை தூக்கிட்டு வண்டியில் அலைய முடியாது. ஸோ போகிறப்போ ஒவ்வொரு வழியாக உங்களுக்கு காமிக்கிறோம். பை கைஸ். நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜ் ஆப்போசிட் வீட்டில் கொடை ஆரஞ்சு மரம் வச்சுருந்தாங்க. அதுலேருந்து நிறைய பழம் அதுவாகவே கீழே விழுந்து கிடந்தது. சரி, அப்படியே 4 பழத்தை அள்ளி பையில் போட்டு கிளம்ப ஆரம்பித்தோம். That was a big orange. These are the small ones. வண்டி மட்டும் வெளியே எடுத்து நிறுத்துறீங்களா? வயிறு கியாமையா நாங்கள் அப்படியே காட்டேஜில் இருந்து டைரெக்டாக ஹோட்டலுக்கு ஒரு 2 ஹோட்டலுக்கு போனோம். கடை பேர் பார்த்தீங்கன்னா நியூ ஸ்டார். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ஏற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. டேஸ்ட் பரவாயில்ல, வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருந்துச்சு மக்களே. போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் லைட்டாக சாப்பிட்டு போகலாம். இட்லி அண்ணன் பூரி ஆர்டர் பண்ணியிருக்கேன், நான் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏற்காடு பஸ் ஸ்டாண்டில் இருக்கும், பின்னாடி தெரியுது பாருங்கள். போகிற வழியில் இங்கே வந்து சும்மா நின்று சாப்பிட வந்தோம். அப்போது இங்கே ஒரு நல்ல வியூ பாயிண்ட் கிடச்சிது. வியூ பாயிண்ட்னா நம்ம ஏற்காடு லோக்கல்ஸ் இருக்க ஏரியாவை பார்க்குற வியூ பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று மொட்டை வெயில் அடிச்சுது, இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. அப்புறம் பேசுகிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, எங்களுக்கு தெரியுது. ரூம்லேருந்து இப்போ எலிஃபண்ட் வியூ பாயிண்ட் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. வாங்க வாங்க வாங்க. எலிஃபண்ட் வியூ, மவுண்டன் வியூ. கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு இருக்காங்க. அங்கே இருக்கா? இருக்கா? சூப்பர்.
சூப்பரில் ஒரிஜினல்லே போடலாம் அது. தெரியுது பாருங்க வியூ பாயிண்ட். எலிஃபென்ட் மவுண்டைன்னு சொல்கிறாங்கல்ல. இருக்காங்க ஒரு நடப்பு வந்துட்டோம். வியூ பாயிண்ட் வந்துட்டோம். அடடடடா. இது சூசைட் பாயிண்ட். இல்லை. வாவ். Oh, this is a hat. பார்த்துக்கோங்க மக்களே, இதுதான் எலிஃபண்ட் மவுண்டன் வியூ பாயிண்ட். நம்ம ஆட்கள் இங்கேயும் பிடிச்சிருக்காரு. இங்கேயே வந்து குடிச்சிட்டு பாட்டில் உடச்சி போட்டிருக்காங்க. தயவுசெய்து டூர் வர்றவங்க இதை மட்டும் செய்யாதீங்க. இங்க பாருங்க, பூரா பாட்டில் தான் உடஞ்சி கிடக்கு. பாட்டில், பிளாஸ்டிக்கு இப்படி உடச்சி போட்டு வரதா இருந்தால் டூரே வராதிங்க யாருமே மக்களே. இது பாருங்க, குப்பையில் பாருங்க. இது எத்தனை வருஷம் ஆனாலும் இது இங்கே தான் கிடக்கும். இந்த மக்காத குப்பை இது எல்லாமே. மக்களே, எலிஃபண்ட் மவுண்டன் வியூ பார்த்தாச்சு. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து நம்ம கல்லர் ரிவர் பாயிண்ட் போகிறோம். வாங்க, அங்கேயும் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். யாருமே இல்லை மக்கள் இந்த ரோட்டில். நாங்கள் தான் ஓட்டி போயிட்டு இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அமைதியாகவும் இயற்கை எழில்மிக்க ஒரு ரோடாகவும் இருக்கு. பாருங்க, செம. பூரா ஹேர் பின் பெண்டாக இருக்குது இந்த ரோடு. அந்த ஃபால்ஸோட பாதையை தேடி போயிட்டு இருக்கப்ப இந்த ஸ்பாட்டில் நிப்பாட்டினோம். ஒரு ஷெட்டு, அதுக்குள்ளே ஃபயர் கேம்ப்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் ஆள் யாரையும் காணாங்க. இந்த காட்டுக்குள்ளே போய் வேலை பார்க்குற மலைவாழ் மக்களாக தான் இருக்கலாம்னு நாங்களாக யூகிச்சுக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். அந்த ஃபால்ஸ் போகிற பாதையை மிஸ் பண்ணிட்டோம் மக்களே, கூகுள் மேப்பை நம்பி. அப்புறம் வண்டியில் போயிட்டு இருந்த ஊர்க்காரங்களை நிப்பாட்டி விசாரித்தோம். இந்த நான் சொன்னேன் பாருங்கள் ஃபால்ஸு, அது போகலான்னு தான் கீழே இறங்கணும். ஆனால் வழி மாறி நாங்கள் வேறு இதில் போயிட்டோம். ஊருக்காரங்கிட்ட விசாரித்தப்போ இதுலேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். வாங்க, அது ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து தெப்பக்காடுன்னு ஒரு ஊர். இதுக்குள்ளே தான் வண்டியை போட்டு நடந்து போக சொன்னாங்க. இந்த இருக்குது, கோயில் தான் இருக்குது. இந்த கோயில்கிட்ட வண்டியை போட்டு கொஞ்சம் தூரம் நடக்கணுன்னாங்க அந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு. வாங்க, அதையும் நான் பார்ப்போமே. உள்ள ஒரு பாருங்க, இதுக்குள்ள கோயில், வீடுகள், கிரவுண்டு முதற்கொண்டு இருக்கு மக்களே இந்த ஊர். மலைக்குன்று பாருங்க, இதுக்குள்ளேயும் இந்த வெளியே இருந்து பார்க்க காடு மாதிரி இருக்கு. ஆனால் பாருங்க எத்தனை வீடு இருக்கு, பெரிய கிராமமே இருக்கு. காட்டுக்குள்ளே வீடு கட்டி வாழ்கிற மாதிரி இருக்குது பாருங்க. அடடா, இதுக்குள்ளே தான் ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டரில் அந்த ஃபால்ஸ் நோக்கி தான் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். பயணம் போயிட்டுருக்கு. ஆமாம், எங்களோட பயணம். பெப்பர் மறுபடியும் மதம் இருந்தா இது அது இல்லை, எல்லா இடத்துலையும் வளையுது ப்ரோ. அதுவே சாப்பிட்டா நல்லா இருக்கு. சிட்டி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த காட்டுக்குள்ளே வீட்டை கட்டி சரி சரி, கோவப்படாத. சரி சரி சரி,
இன்னும் போயிட்டுருக்கோம். அங்கே கோயில்கிட்டருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்னாங்க, பட் அதுக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நடந்துகிட்டே இருக்கும். தண்ணி இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்கள் வந்து ஆமாம் கோயில் இந்த ஊர் மக்கள் வழிபடுற மாதிரி கல் சாமி வெள்ளை கலரில் பெயிண்ட்டு, என்னன்னு தெரியல. திருநீர். இங்கே வாழ்கிற மக்கள் சுற்றி ஒரு கடை கூட இல்லாமல் வாழ்கிறாங்க. எங்களே சமைச்சு சாப்பிட்டு, நாங்கள் வரும்போதே பார்த்துருப்பீங்க ரோட்டில் ஒரு கடை கூட இல்லை. சுற்று வட்டாரம் ஒரு 8-9 கிலோமீட்டர் இருக்கும். ஈவன் டீ கடை கூட இல்லை. அந்த மாதிரியான வாழ்க்கை ஒரு சில பேருக்கு தான் கிடைக்கும். அவங்களோட வாழ்வாதாரமே இந்த காட்டை நம்பி தான் இருக்கும். அது கோயில் இல்லை ப்ரோ, கிரேவல் பணம். இப்போ தானே பார்த்தேன். இன்னும் நடந்துகிட்ருக்கோம் மக்களே. எந்த வழின்னு தெரியல. 2 வழி போகுது. ஊர் மக்களும் இந்த இடத்துல இல்லை. நாங்களே நடந்து போயிட்டுருக்கோம். முன்னாடி 2 பேர் வராங்க, பொறுமையாக வராங்க. இருக்கா? அப்போ இது தப்பு. அந்த வழி இது உள்ள போய் பார்த்தோம். இதுக்குள்ளே 4 வீடு தான் இருக்கு. அதை காட்டுவா. ஆனால் இங்கிட்டு பாதை இல்லை ஃபால்ஸுக்கு. இங்கேயும் வீடு தான் இருக்கு மக்களே. வழி தெரியல, நான் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே மக்கள் இருக்காங்க, ஆனால் தண்ணி தான் இல்லை. அங்கே போடுறோம். இன்னும் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான்டா தண்ணி. வா போய் காலம் நினைச்சிட்டா அது போவோம். தண்ணி குடிச்சிட்டு போகிறோம். தண்ணி இல்லை, ஆனால் அது ஆமாம் மக்களே, கண்டுபிடிச்சாச்சு. காட்டுவழி பாதையில் ஒரு பயணம். அவ்வளோதான். இதோட இந்த கம்பி போட்டிருக்கு பாருங்க, பாதை இல்லை. ஏதோ செக் போஸ்ட் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே மக்கள், ஊர் மக்கள்லாம் துவைக்க குளிக்க இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் அங்கே துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான் தண்ணி. நாங்கள் பார்க்க வந்தோம் பாருங்க ஃபால்ஸு, அது இதுதான். வந்ததுக்கு தாகம் தீர இந்த தண்ணியை குடிச்சிட்டு திருப்பி நடக்க வேண்டியதான் போல. எடுக்கிறியா? சகோதரர்களே, நீங்கள் ஏன் வரவில்லை? தண்ணி குடித்து விட்டு தான் வருகிறோம், மருந்து விட்டு. பியூர் மினரல் வாட்டர். இங்கே ஆரஞ்சு மாதிரி ஒரு மரம் இருக்குது. அதில் தம்பி ரொம்ப நேரமாக பறிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் ஏற்கனவே ஒன்று நாங்கள் எடுத்து இங்கே வச்சுருக்கோம். அதான்ல வர்கீஸு. அதெல்லாம் முடிஞ்சு கிளம்பிகிட்டு இருக்கோம். ஃபால்ஸு சீசன் இல்லை, அதனால் தண்ணி இல்லைன்ட்டாங்க. மழை காலத்தில் தான் தண்ணி வரும் அப்படின்னாங்க. இங்கே ஒரு பலா மரம் இருக்குது, நேச்சுரல் ஆர்கானிக் மரம். அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சிட்டிக்குள்ளே வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க.
மதியம் லஞ்செலாம் முடிச்சுட்டு ஏற்காட்டில் கடைசியாக நாங்கள் லேடிஸ் சீட் வியூ பாயிண்ட்டுக்கு தான் போனோம். தப்பாக நினைக்காதீங்க, அந்த வியூ பாயிண்டோட பேரே அதுதான். நேற்று ஜென் சீட் போயிருந்தோம், இன்னைக்கு லேடிஸ் சீட். அந்த வியூ பாயிண்ட் என்ட்ரன்ஸில் ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட கை வண்ணத்தை காமிச்சிக்கிட்டு இருந்தாப்புல. அவர் ஏற்கனவே வரைஞ்சிருந்த ஓவியத்தெல்லாம் பார்த்தவங்க, அற்புதமாக இருந்துச்சு. ஒருத்தரோட ஃபேஸை வரைய ஸ்டார்டிங் ப்ரைஸ் 300 ரூபா சார்ஜ் பண்ணுறாப்புல. 20 நிமிஷத்தில் உங்களை அழகாக வரைஞ்சி உங்கள் கையிலேயே கொடுத்துருவாப்புல. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கூட்டியிருக்கா டெலஸ்கோப் வியூ இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா போட்டிருக்காங்க. டபுள் லாரியில் அங்கே வேலை பார்க்குறது ஆள்லாம் தெரியுதப்பா இங்கே இருக்குது. இங்கே இதில் தெரியுதுன்னு பார்ப்பேன் கேமராவில். தெரியுது தெரியுது. सेंटर के स्क्रीन इनके सेंटर के சூப்பரா. ஓகே, டெலஸ்கோப் வழியாக பார்த்துட்டோம் மக்களே. 16வது ஹேர்பின் பண்ணுறது. इस सेंटर कम இல்லை, கேமரா மேலே இருக்கு. எங்கேருந்து பார்த்தோம்னா செல்லில் ஜூம் பண்ண முடியுமான்னு தெரியல. இதில் ஜூம் பண்ணலாம். அந்த இடத்துல ஹேர்பின் பண்ண தெரியல. மக்களே, லேடிஸ் ஸ்வீட் வியூ பாயிண்ட்டு பார்த்து முடிச்சாச்சு. நாங்கள் இன்னையோட ஏற்காடு டூரை முடிச்சுக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நீங்கள் பார்க்க முடியும் மக்களே. ஆமாம் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய். பாய் பாய்.